உண்மையிலுமே இப்போதைக்கு காவல்துறை சரியில்லை. ஆமா, காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் போகுது. இப்போ முன்னாடி இருந்ததை விட திமுக ஆட்சியில வந்து நிறைய அதிகமாவே இருக்கு, நிறைய பேர் குறை இல்ல, சொல்ல. அது உண்மையாதான். திமுக ஆட்சியில் அதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்களா, காவல்துறை சரியில்லை. ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அங்க விற்கிறாங்கன்னும் போது காவல்துறைக்கு ஒரு விஷயம் தெரியாம நடக்கவே நடக்காது. ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இந்த விரும்பாக்கம் பகுதியெல்லாம் வந்து சாராயம் ஃபுல்லா சாராயம் வித்துருந்தாங்க. அதை வந்து அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்கதான் அந்த ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு விரும்பாக்க தெருவு சாராயம், வீட்டுக்கு சாராயம் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த அம்மா அடக்குமாறு அந்த அளவுக்கு போல்டா வந்து அழிச்சு அவனு சொல்லிட்டு அந்த சாராயத்தை தூக்கினாங்க. இப்ப எங்கேயுமே வந்து இப்ப சாராயம் எங்கேயுமே கிடையாது. அது மாரி இதை கட்டுப்பாட்டுல ஏன் ஏத்துன வர முடியாது? அப்ப யாரு நீங்க போய் கேட்க முடியுமா? நான் போய் கேட்கணும். கவர்மெண்ட் தான் கேட்கணும். கவர்மெண்ட் கேட்கணும். அப்ப கவர்மெண்ட்ல யாருக்கு கீழே வேலை செய்யறது? காவல்துறை செய்யறாங்களா? கஞ்சா பொழுக்கும் எங்க பார்த்தாலுமே குடிச்சிட்டு பேசினா கூட சிந்தனை அறிவு இருக்கும். ஆனா கஞ்சான்றது சிந்தனை அறிவே இருக்காது. அவன் வந்து எதிர்க்க ஒரு ஆள் வயிற்று வெள்ள அழுதா கூட அதை பார்த்து சிரிக்க தோணுமே தவிர அவனை காப்பாத்தன்னு தோணும். பிராந்தி குடிச்சானா அவனுக்கு ஐயோ அழுகுறாங்கன்னு அந்த ஃபீல் உணர்வு வரும். ஆனா கஞ்சான்றது வந்து அவன் டோட்டலா வந்து மூளையை வந்து வாஷ் அவுட் பண்ணி அவன் பைத்தியம் ஆகிடும். சாராயம் குடிக்கிறவன் பைத்தியம் ஆக மாட்டான். ஆனா கஞ்சா குடிக்கிறவன் பைத்தியம் ஆகிடுவான். எனக்கு என்னன்னா இன்னைக்கு 15-16 வயசு பசங்க கஞ்சா குடிச்சு. அப்ப அந்த அளவுக்கு எதுனா போலீஸ் இது காவல்துறை சரியில்லை. காவல்துறை சரியில்லைன்னா இதை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்க வேண்டிய அரசாங்கம் அமைதியா இருக்குது.